வணக்கம். இப்போ வந்து சொத்து வரி, குடிநீர் வரி, இல்லை வந்து வணிக வரி இதெல்லாம் கட்டுறது வந்து எல்லாத்தையுமே ஆன்லைனில் பண்ணிட்டாங்க. குறிப்பிடும்படி சொன்னோம்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழே வந்து நீங்கள் பஞ்சாயத்துக்கு கட்ட வேண்டிய சொத்து வரி, குடிநீர் வரி எல்லாத்தையுமே ஆன்லைனில் கட்டிக்கலாம். இதுக்கான வெப்சைட் தான் வந்து இந்த vptax.tn.rd.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட். இந்த வெப்சைட்குள்ளே போய்க்குங்க. இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க் அந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா சேவைகளில் கீழே உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க, விரைவாக வரி செலுத்த, வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் விரைவாக வரி செலுத்த அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு உள்ளே போக வேண்டாம். அதில் போனீங்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய நேம் கேட்க, அந்த நேமில் வந்து இனிஷியலோ இல்லை வந்து இனிஷியல் கொடுக்காமையோ இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சொத்து வரிவா, இல்லை குடிநீர் வரியா, இல்லை தொழில் வரியா, வரி அல்லாததா, வர்த்தக உரிமம் பெறவா, இதர வாசல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து சொத்து வரி, நீங்கள் குடிநீர் வரியும் இதில் செலுத்திக்கலாம். சொத்து வரியை செலக்ட் பண்ணிவிட்டு மாவட்டம், எந்த மாவட்டம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் என்ன பிளாக் அப்படிங்கிறது பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்கள் பஞ்சாயத்தோட நம்பர் என்ன அப்படிங்கிறது, உங்கள் பஞ்சாயத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துக்குங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வரி எண், அந்த பழைய வரி வசூல் வச்சுருப்பாங்களே அதோட ரசீது வச்சுருந்தீங்க, அதுலேயே உங்களுக்கு வரி எண் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு நம்பர் அடிச்சுட்டு இங்கே இருக்கிற அந்த கேப்சாவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஒரு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். வரி எண் இதுதான், உங்கள் வார்டு நம்பர் வரும். இதை ஃபுல்லாக வியூ பண்ணணும் அப்படின்னா அதை கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வீட்டு எண் இது எல்லாமே வரும். இதில் ஏதாச்சும் நீங்கள் வரி கட்டணும் அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா பே அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதில் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணி நீங்கள் வரியை செலுத்திக்கலாம். ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய கதவு என்னன்னு தெரியல, வரி விதிப்பு என்னன்னு தெரியல அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன வரி கட்டுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கீழே கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேங்கிற ஆப்ஷன் வரும். அந்த பேங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு என்ன பேர் அங்கே டிஸ்பிளே இருந்தோ அதே நேம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட இதாகும். கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு மெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ரெசிப்ட் வரும். இல்லைனாலும் உங்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கேயே கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த கேப்சாவை ஃபில் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. உங்களுக்கு பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து வரும். அதில் பேமெண்ட் கேட்வே ஆட்டம் டெக்னாலஜிஸ் மூலம் பே பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கேட்கும். வாலெட்ஸா, யூபிஐயா, நெட் பேங்கிங்கா, டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச வரல டெபிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது. யூபிஐ சில டைம் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. ஸோ இது மாதிரி நீங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நேம் ஹோல்டர் கொடுத்துட்டு இப்போ போல் நீங்கள் எப்படி கார்டில் பேமெண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி மூலம் அது வெரிஃபை பண்ணிடுங்க. ஒன்ஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து அந்த விபி டேக்ஸ் அந்த வெப்சைட்டுக்கே வந்துடும். ஒன்ஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா யூ கேன் டவுன்லோட் த ரெசிப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். டவுன்லோட் த ரெசிப்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் வந்து அதை டவுன்லோட் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரூஃபாக வந்து ரெசிப்டாக வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரியான பல தகவல் லேண்ட் ரிலேட்டடாகவும் ஊராட்சி ரிலேட்டடாகவும் நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கோம். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.